முக்கிய செய்தி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் விற்கப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. பழனி நகராட்சிக்குட்பட்ட திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ரூபாய் 100 கோடி நிலம் விற்பனையின் போது பத்திரத்தில் திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் சாட்சி கையெழுத்து போட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சபரி. சபரி, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பழனி கோயிலில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தங்களது 3ஆம் நாள் விசாரணை தொடங்கியுள்ளனர். திண்டுக்கல்லில் சார் பதிவாளர் இல்லத்தில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் பழனியில் நிலம் வாங்கி சேதுபதியின் தோட்டத்து வீடு மற்றும் சாட்சி கையெழுத்திட்ட திமுக வார்டு செயலாளர் இல்லம் உள்பட மொத்தம் 4 இடங்களில் இன்று அதிகாலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்திய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளனர். இந்த விவகாரத்தில் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனையில் இறங்கியுள்ளனர். அதன்படி இந்த சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவை மேற்கொண்டு சார் பதிவாளரின் திண்டுக்கல் இல்லத்தில் ஒரு குழுவினர் சோதனையை தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேலும் 3 இடங்களில் என மொத்தம் 4 இடங்களில் இந்த சோதனை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. பழனி அருகே புதூர் பகுதியில் வசித்து வரும் முறைகேடாக நிலத்தை வாங்கியதாக குற்றம் சாட்டிற்கு உள்ளாயிருக்கும் சேதுபதி என்பவரது தோட்டத்தில் வீட்டிற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனைக்கு வருகின்றனர். அதே போல இந்த நில விவகார பத்திரப்பதிவோடு சாட்சி கையொப்பமிட்ட பழனி நகராட்சியின் திமுக வார்டு செயலாளர் லட்சுமணன் என்பவரது இல்லம் மற்றும் இதில் தொடர்புடைய மற்றொரு இடத்திலும் போலீசார் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சபரி.